மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் அப்பா, இரக்கத்தின் சிகரமே நீங்கதான். இயேசு மகாராஜாவே, இரக்கத்தின் சிகரமே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடக்க, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கடந்து போக உதவி செய்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனையாய்ந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அப்பா, இந்த மார்ச் மாதத்திற்குள்ளாக நிறைகளை அடியெடுத்து வைக்க செய்திருக்கிறேன். இதுக்குண்டான சகல நன்மைகளும் கிருபைகளும் நீங்க வந்து சேரட்டும். இந்த அதிகாலை வேளையிலே நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் உத்தரவு அருளி செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில அப்பா உங்க இடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே இவைகளின்படி மாதம் முழுவதும் செய்வதீங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பலத்த கரங்களை தட்டி இந்த மார்ச் மாதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் இந்த 2025வது வருஷத்தினுடைய 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் ஆசாரிய ராஜ்யம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரத்யேகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயை கொண்டு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா
புதிய ஏற்பாட்டிலே அதை மறுபடியுமாக நமக்கென்று கிறிஸ்து மூலமாக அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகம். கிறிஸ்து மூலமாக நம்மை பரிசுத்த ஜாதியாக்கி இருக்கிறார். கிறிஸ்து மூலமாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்து மூலமாக நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இந்த 2025 3வது மாதமாக இந்த மார்ச் மாதத்திலே உங்களை என்னை அவர் ஆசாரிய ராஜ்யமாகவும், அல்லேலூயா, ஆசாரிய ராஜ்யம், ஆசாரியர்கள் என்று ஒரு விசேஷித்த முறைமைகள் இருக்கிறது. ஆசாரியர்களுக்கு என்று விசேஷித்த விதமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தரும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாயும், அவர் பாருங்க, பரிசுத்த ஜாதியாகும். நம்மளை பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டவர் பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. நீங்களும் கடன் வாங்காது இருப்பீர்கள்னு சொல்றாரு, ஆனா கடன் வாங்கி இருக்கிறோமே. பரிசுத்த ஜாதிங்கிறாரு, ஆனா பாவம் செய்துட்டு இருக்கிறோமே. நம்ம எங்க ஆண்டவர் பத்தி வெளியே சொல்றதே இல்லை, ஆண்டவர் ஊழியம் செய்யறதே இல்லை, ஆனா நம்ம ஆசாரிய ராஜ்யம்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவராக அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மளை அப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க அவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாயும் பரிசுத்தமான ஜனங்களாயும் பாருங்க, அவருடைய ராஜாக்களுமாக ஆசாரியர்களுமாக பரிசுத்த ஜாதியாக தன்னுடைய சொந்த ஜனமாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிந்து கொண்டது நிமித்தமாக நீங்கள் ஆசாரிய ஜாதியாக மாறுகிறீர்கள், ஆசாரிய ராஜ்யமாக நீங்க மாறுகிறீர்கள். விசேஷ விதமாக இந்த மாதத்திலே அந்த ஆசாரிய ராஜ்யத்திற்குரிய சகல விதமான நன்மைகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, தொழிலிலே, அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே அவர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரிய ராஜ்யம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல சில காரியங்கள் அவர் எதிர்பார்க்கிறார். முன்பே நாம் பரிசுத்தராய் இருக்கவில்லை, கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கவில்லை. அந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகையினாலதான் நம்ம இவ்வளவு பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் செய்த போதிலும் கர்த்தர் நம்மை இரக்கம் பெற்றவர்களாக பார்த்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து, பாருங்க, 99 ஆடுகள் பட்டியலில் இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பெண் போய் அலைந்து திரிந்து அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோள்களிலே, தன்னுடைய தோளில் போட்டுட்டு அவர் கொண்டு வராரு. பாருங்க, திரும்பி மந்தைக்கு கொண்டு வராரு. அடிபட்டுச்சான்னு பார்க்குறாரு, எல்லாம் தடவி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. முன்பு நாம் அப்படி இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை விட்டு, மேய்ப்பனை விட்டு அலைந்து திரிகிறவர்களாக இருந்தோம், மேய்ப்பனை விட்டு தள்ளி இருந்தோம். மெய்ப்பெண் வேண்டாம், என்னைய ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்துகிறேன், இந்த கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை, நான் தனியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி லூக்கா 15 வருகிற அந்த ப்ராடிகல் சன், அந்த மைந்தன், கெட்ட குமாரன் வருது இல்லையா, நான் கெட்ட குமாரன் சொல்லலை, அவனை திருந்திய மைந்தன் நான் சொல்கிறேன். அந்த திருந்திய மைந்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தகப்பன் இடத்துலேருந்து எல்லா விதமான சொத்துக்களை எல்லாத்தையும் வாங்கி அவனுடைய பாகத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு போயிட்டான்.
பயங்கர கஷ்டப்படுறான். எனக்கு நான் இனிமேல் நான் தனியாக இருந்துக்குவேன் நான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறான். நான் தனியாக இருந்துக்குவேன், தனியாக சாப்பிடுவேன், என்னுடைய தகப்பனுடைய அன்பு தேவையில்லை, என் தகப்பனுடைய எந்த காரியமும் தேவையில்லை, அவன் நீ போஷிக்க தேவையில்லை, நான் தனியாக போகிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் தனியாக போனா பாருங்க அந்த மகன். அதே போல் இந்த ஆடு தனியாக போயிடுச்சு. அந்த 99 ஆடு அங்கே இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. நாம் முன்பே என்னவா இருக்கல, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, அப்பேற்பட்ட வழி தப்பி போன சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து ஐஸ்வர்ய சம்பனராகி நம்மை தோள்களின் மேலே போட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த மைந்தன் திரும்பி, என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக நன்மைகள் இருக்கு, அங்க இருக்கிற கூலி ஆட்களுக்கும் வேலை ஆட்களுக்கும் பரிபூரணமான உணவு அவங்களுக்கு கிடைக்குது, ஆனால் நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த பண்ணி தவிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் மனதிலே உந்தப்பட்டவனாக மறுபடியுமாக கர்த்தரிடத்தில் மறுபடியும் தன்னுடைய தகப்பன் இடத்துக்கு போகிறான். தகப்பன் தன் மைந்தன் போன அந்த வழியை பார்த்து இருக்கிறான். தன்னுடைய மகன் வருவதை பார்த்து அவர் ஓடி சென்று அவனை அரவணைக்கிறான். இதுதான் அந்த இரக்கம், இதுதான் அந்த காருண்யம், இதுதான் அந்த அன்பு, கர்த்தர் நம்மேல் பாராட்டின அன்பு. இந்த 10வது வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த இரக்கம் தான் நம்மை ஆசாரிய ராஜ்யமாக மாற்றி இருக்கிறது, நம்மை பரிசுத்த ஜாதியாக மாற்றி இருக்கிறது, நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவர் நம்மை ஆசாரிய ஜாதியாகி ஆசாரிய ராஜ்யமாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆசாரிய ராஜ்யத்துக்கு தனியாக அவர் ஸ்பெஷலாக நிறையா காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆசாரியர்களுக்கென்று நிறைய நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கென்று தனியாக உணவு வைத்திருக்கிறார். அது பாருங்க, தேவ சமூகத்து அப்பங்களை ஆசாரியன் மாத்திரமே சாப்பிட முடியும், ஆசாரியன் மாத்திரமே அதை புசிக்கும்படியாக தனிமைப்படுத்தி வச்சிருக்கார். ஒரு உணவு கூட உங்களுக்கு என்று அவர் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இடங்களை உங்களுக்கு என்று ஸ்பெஷலாக வச்சிருக்காரு, உங்களுக்கு என்று ஸ்தானங்களை ஸ்பெஷலாக வச்சிருக்கார். ஆசாரியர்களுக்கு தனியாக ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார், நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக பரிசுத்தமுள்ளவனாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது, அவருடைய காருண்யம் உங்களை மூடுகிறதா இருக்கிறது. அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்தில் தானே நீங்கள் பரிசுத்த ஜாதி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை, ஆசாரியனுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமில்லவராக இருக்கிறார். அவனுக்கு என்று தருகிற முதலாவது அப்பம் அவர் ஸ்பெஷலாக எடுத்து வச்சிருப்பார். தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற, தன்னுடைய பிரசனத்தில் இருக்கிற அப்பத்தை, அல்லேலூயா, உணவை கூட கர்த்தர் தன்னுடைய கைவசமாக இருந்து தன்னுடைய ஆசாரியனுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரசனத்தில் இருக்கிற அப்பத்தை கொடுக்கிறார். தெய்வ பிரசனத்துக்கு வரவழைக்கக்கூடிய அந்த நன்மைகளை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய பிரசனத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ, தேவனுடைய பிரசனத்தில் எவ்வளவு ஆறுதல் இருக்கிறதோ, தேவனுடைய பிரசனத்தில் எவ்வளவு அந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் முதலாவது பார்க்கக்கூடிய நபர் அந்த ஆசாரியன். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் அந்த பரிசுத்த பிரசன்னத்தை நெருங்கும்படியாக அவன் வருஷம் ஒரு தடவை போவானா. அந்த பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆசாரிய கூட்டமாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக உங்களை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாக, தம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்று அவர் டிக்ளேர் பண்றார். யூ ஆர் ஆல்ரெடி ஓன், சொந்த ஜனமாக இருக்கிறீங்க, சொந்த ஜனமாக இருக்கிறீங்க என்று அவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க, பட் ஆர் நவ் த பீப்புள் of God which had not obtained mercy but now have obtained mercy. Hallelujah. அவர்
அவரிடத்துல நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எப்படி இரக்கம் பெற்றோம்? திரும்பி நம்ம அவருடைய முகத்தை பார்த்தோம், திரும்பி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளோம், திரும்பி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தோம். அவர் நம்மை ஆசாரியனா, நம்ம ஆசாரியன் ஆக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்யல. பாருங்க என்ன செய்தோம்? ஆசாரிய ராஜ்யமா நம்மளை வைத்திருக்கிறார். ராஜரிக ஆசாரிய கூட்டமா வச்சிருக்கிறார். பரிசுத்த ஜாதியா வச்சிருக்காரு. சொந்த ஜனமா வச்சிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன செய்தோம்? இதுக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா? ஒண்ணுமே செய்யல. அவருடைய இரக்கம் மாத்திரமே, இஸ் மெர்சி, அப்டெயின் மெர்சி, அது மாத்திரமே நம்மை ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்ல முடியும், கர்த்தர் என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். கர்த்தர் என்னை பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவர் எனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த மார்ச் மாதத்தில் 2025 வருஷத்திலே நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களை, ஆசாரியனுக்குரிய சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களை அப்படிதான் அவர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியை கூட மறுபடியும் நம்ம வாசிப்போம். நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு. போதும் முதல் பகுதின்னு சொன்ன. அப்போ அவர் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. பாருங்க, இது எப்போ சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே, 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில, ஹல்லேலூயா, இந்த 3வது மாதத்திலே இந்த 1வது தேதியிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற வசனம், உங்களை நான் ஆசாரிய ராஜ்யமாக பரிசுத்த ஜாதியாக ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஜாதி, நீங்கள் பரிசுத்தர். நம்முடைய கிரியைகளினால நம்ம பரிசுத்தர் ஆகல, அவர் பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தராயிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நியமித்து அவர் சகல நன்மைகளையும் அவர் பெற்று நமக்கென்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் தேவனுடைய ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி என்கிற இந்த ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரிவிலேஜ் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த மாதத்திலே ஆசாரியனுக்குரிய ஒவ்வொரு நன்மைகளையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு நன்மையும் குறைவிடாதபடிக்கு. அல்லேலூயா. ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க எதை குறித்தும் கவலைப்பட்டதில்லை. பாருங்கள், நம்ம என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று அவர்கள் எதற்காகவும் கவலைப்பட்டதில்லை. எங்கே தங்குவோம் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா கர்த்தர் அவர்களை முதன்மையான ஸ்தானத்தில் வைத்து அவர்களை போஷிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவங்களுடைய ஆடைகள், முதலாவது அவங்க தங்கி இருக்கிற இடம், முதலாவது அவங்க வைத்திருக்கிற ஸ்தானங்கள், இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் கவனிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் உடுத்துகிற ஆடைகளை கர்த்தர் அப்டேட் பண்ண போகிறாரு. அல்லேலூயா. ஆசாரியர்களுக்கென்று தனியான அந்த ஆடை, அந்த காரியங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆடைகளை கர்த்தர் உங்களுக்கு என்று ஸ்பெஷலாக அவர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் உண்ணுகிற உணவை கூட கர்த்தர் ஸ்பெஷலாக இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல சாட்சிகளை சொல்லும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசாரிய ராஜ்யத்திலே ஆசாரியனுக்குரிய சகல நன்மைகளினால் என்னை நிரப்பினார். அப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த மாதத்திலே எழும்ப போகிறது. எல்லா நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் என்னை நிரப்பினார் என்று கர்த்தரை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஜாதி என்கிற அந்த காரியம், பரிசுத்தருக்குரிய நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை போஷிக்கிறார். பரிசுத்தம்ங்கிறது என்ன? அந்த திருந்திய மைந்தன் மறுபடியும் வந்தா பாருங்க அப்பா கிட்ட, அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அவன் தன்னுடைய நடக்கையிலே பரிசுத்தமா இல்லை, தன்னுடைய சரீரத்தில் பரிசுத்தமா இல்லை. அவன் பாருங்க, பன்னி தவிட்ட சாப்பிட்டான்னா எப்படி இருந்திருக்கும்? பன்னிகளாக அவன் இருந்திருப்பான். அசிங்கம் பிடிச்ச சரீரத்தோடு, ஆடையோடு, நாற்றம் எடுத்த ஆடைகளோடு சரீரத்தோடு அவன் இருந்திருப்பான். அந்த சரீரமும் அந்த ஆடைகளும் அந்த புறம்பான காரியத்தை கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்லலை. அவனுடைய அவனுடைய உள்ளான மனிதன் தன்னை யார் என்பதை
அவனை உணர்ந்து கொண்டான். நான் என் அப்பாவோட பிள்ளை, அவருடைய வீட்டில் அநேகம் வேலைக்காரர்களுக்கு பூரணமான சாப்பாடு, பூரணமான காரியங்கள் கிடைக்குது. ஆனால் அவருடைய சொந்த பிள்ளை நான் எப்படி அழுக்கும் கந்தயமாக இருக்கிறேன் என்று உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளாக அவன் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்தான். நான் மறுபடியும் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்துக்கு நான் போய், தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கேட்டு அப்படின்னு உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒரு மாறுதல் வருது பாருங்க. அந்த மாறுதலை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் ஆசாரிய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்த ஜாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத கூட நீங்கள் சில காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே விழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தம் என்பது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. அந்த உள்ளார்ந்த மனிதன் புதிதானதினாலே என்ன நடந்துச்சு? புறமான மனிதனும் அழகாயிட்டான் பாருங்க. அந்த மனுஷன், அந்த மகன் அந்த தகப்பனிடத்துக்கு திரும்பி வரும் பொழுது அழுக்கோட தான் வரான். ஆனால் எப்போ உள்ளம் அந்த கரை திரை அற்ற அந்த மாசு மறுவற்ற பரிசுத்தமான இருதயமாக மாறிடுதோ, அதே நேரத்தில் தகப்பன் வராரு, அவனை கட்டி அணைக்கிறார், முத்தம் செய்கிறார். முதல்ல அவனுடைய ஆடைகளை மாற்றுங்க, அவனுடைய பாதரட்சைகளை போடுங்க, அவனுக்கு மோதிரத்தை கொடுங்க, மோதிரத்தை அவனுக்கு அணிவியுங்கள் சொல்றாரு. எப்பொழுது உள்ளார்ந்த மனிதன் பரிசுத்தமாகிறானோ அப்பொழுதே புறமான மனிதனும் பரிசுத்தமாகி விடுவான். அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக். உள்ள இருக்கிற மனுஷனை நீங்க புதுப்பிக்க ஆரம்பிங்க, புறம்பான மனிதன் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாக மாறுவான். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கென்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆசாரிய ராஜ்யமாக உங்களை வைக்கட்டும், பரிசுத்த ஜாதியாக உங்களை வைக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே முத்திரை போடும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த யாத்திராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி உங்களை ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் உங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜாதிக்குரிய ஆசீர்வாதம், எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நன்றி தகப்பனே. இந்த யாத்திராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி நீங்கள் எங்களை ஆசாரிய ராஜ்யமாகவும்
பரிசுத்த ஜாதியாகவும் இந்த மாதத்திலே வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் எங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு ஆசாரியருக்குரிய அல்லது பரிசுத்த ஜாதிக்குரிய சகல விதமான நன்மைகளையும் திறமைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் கிரியைகளிலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய செய்கையிலே, எங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் வெளிப்பட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. அவைகளை அறியாதவைகள் அல்லவே, அவைகள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் அதை விட்டு நாங்கள் விலகி ஓட, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க, ஓட வேண்டிய இடங்களில் ஓட, எதிர்த்து நிற்க வேண்டிய இடங்களில் எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த மார்ச் மாதத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசாரியனுக்குரிய ஸ்தானம், ஆசாரியனுக்குரிய உணவு, ஆசாரியனுக்குரிய உடை, ஆசாரியனுக்குரிய கணம் இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நன்றி தகப்பனே. இந்த யாத்திராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி நீங்கள் எங்களை ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் இந்த மாதத்திலே வைத்திருப்பதற்கு